ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்லி செட்டில்டு ஃபிஷ்ஷஸ். ரெட்டைல் கேட்ஃபிஷ் ஒரு 2.5 feet பக்கம் இருக்கும், ரொம்பவுமே மேசிவ் சைஸு. ஃபிஷ்ஷஸோட ஸ்பெஷாலிட்டியே இதோட ப்ரே வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஃபிஷ் வளரணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வளரும். மணி பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு, மிட் நைட்டு. நமக்கு இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து எக்ஸாட்டிக்கான ஃபிஷ்ஷஸ் ஷிப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதில் நமக்கு மெயினாக வந்தது ஃப்ளைட்டில் எடுக்கிறதே இந்த ஃபிஷ் தான் காரணம். இது வந்து அரப்பை மாஸ் ஒரு 20 பீஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் பிரித்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரப்பை மாஸ் பார்த்தீங்கன்னா அக்ளமேட் பண்ண வச்சுட்டேன். இதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ராயல் க்ளவுன் நைஃப். ஸோ இது வந்து போன டைமு ஃப்ளைட்டில் ஷிப்மெண்ட் வரும்போதே 2 பீஸ் 3 பீஸ் தான் வந்துச்சு. அது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டைம் வந்து நாங்கள் 10 ஃபிஷ்ஷஸ் பக்கம் எடுத்திருக்கோம். எல்லாமே பெரிய சைஸ் ராயல் க்ளவுன் நைஃப். ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஃபிஷ் இது. உங்கள் டேங்க்கில் போட்டு எந்த ஒரு மான்ஸ்டர் டேங்க்லையும் ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஃபிஷ் இது. ஸோ இதை டேங்க்கில் போட்டு எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ராயல் க்ளவுன் நைஃப்ஸை நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணியாச்சு. ரொம்பவுமே பெரிய சைஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் ஆட் பண்ணலாம். இதுக்கு ஃபீடிங்குமே பார்த்தீங்கன்னா நார்மல் சிங்கிங் பெல்லட்ஸ், அப்புறம் பிளட் வார்ம்ஸ், சிக்கன் ஹார்ட், ப்ரான்ஸ், இந்த மாதிரி எதை வேணாலும் சாப்பிடும். அதோட வாய்க்குள்ளே எது நுழையுதோ அதை சாப்பிடும். ரொம்பவுமே ஒரு அழகான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது ஏன் ராயல் க்ளவுன் நைஃப்னு சொல்கிறாங்கன்னா இதோட பாடியில் அந்த ஒரு ஸ்ட்ரைப் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஸ்பாட்ஸ் இருந்தால் ஸ்பாட்டட் க்ளவுன் நைஃப், ஒயிட்டாக இருந்தால் ஆல்பினோ க்ளவுன் நைஃப். இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குங்காட்டி இது பேர் ராயல் க்ளவுன் நைஃப். இப்போ நான் வச்சிருக்க கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் டேங்க்கில் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி ரொம்ப நாள் வந்து உங்கள் மான்ஸ்டர் டேங்க்கில் ஈஸியாக வச்சுக்கலாம், ஒரு கண்ணாடி டேங்க்கில். அந்த மாதிரி ஒரு கேட்ஃபிஷ் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்ஸா கேட்ஃபிஷ். இது வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. இது நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சைடில் வந்து இந்த முள் இருக்கங்காடி, மாதிரி இருக்கங்காடி தான் இது ரிப்ஸா கேட்ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஃப்ளைட்டில் ஒரு 3 ஃபிஷ்ஷஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch சைஸ். நார்மலாக இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸே போடலாம். இல்லை வந்து ரொம்ப நல்லா வளரணும்னு வச்சிங்கன்னா ப்ரான்ஸு, பிளட் வார்ம்ஸ் ஆர் சிக்கன் ஹார்ட்ஸ் போடுங்க. இது வந்து பிளட் வார்ம்ஸுமே எவ்வளோ பெருசானாலும் நல்லா வந்து ஈஸியாக அழகாக கீழேருந்து பொறுக்கி சாப்பிட்டுக்கும். கேட்ஃபிஷ் எவ்வளோ பெருசு வளரணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக வளரும். நல்லா ஒரு மேசிவ் சைஸில் இந்த அளவுக்கு பெரிய சைஸை நீங்கள் தாராளமாக உங்களோட மான்ஸ்டர் டேங்க்கில் போட்டு வளர்த்தலாம். ஆனால் இது வளர்றதுக்கான ஏஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years அட்லீஸ்ட் எடுத்தால் தான் இந்த அளவுக்கு பெருசு வரும். ஸோ இந்த சைஸில் இருந்து இந்த சைஸ்க்கு உங்களுக்கு வளரணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு கால்வாசி கூட இருக்காது இந்த கேட்ஃபிஷ்ஷு. ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய ரிப்ஸா கேட்ஃபிஷ் கூட நீங்கள் தாராளமாக இந்த ரிப்ஸா கேட்ஃபிஷ் கூட விடலாம். அந்தளவுக்கு இந்த கேட்ஃபிஷ்ஷஸ் பீஸ்ஃபுல்லான டைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட இது ஸ்ட்ரக்சர் நல்லாவே தெரியும். இதில் அந்த சைடில் இருக்க முள்ளுமே நல்லா தெரியும். அதனால தான் இதை வந்து ரிப்ஸான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மோஸ்ட் ஃபேவரட் ரெட்டைல் கேட்ஃபிஷஸில் பிளாட்டினம் டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 inches வந்திருக்கு. இப்போலாம் வந்து இதோட காஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாயிருச்சு. இப்போ தான் வந்து இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் இது கரெக்டான டைம். ஸோ இந்த மாதிரி கேட்ஃபிஷஸ்லாம் நீங்கள் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா பெரிய பாண்ட் வச்சுருக்கணும். இந்த வீடியோட கடைசியில் நம்ம கலெக்ஷன் எப்படி வச்சுருக்கேன், பாண்ட் எப்படி செட் பண்ணியிருக்கணும் காட்டுறேன். இந்த கேட்ஃபிஷ் எவ்வளோ பெருசு வளரணும் காட்டுறேன். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு பெரிய டேங்க் இல்லாமல் இந்த மாதிரி கேட்ஃபிஷஸ் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா டைகர் வெரைட்டிஸ். ஒன்று வந்து நார்தர்ன் தாய்லாண்ட் டைகர். ஸோ இது வந்து நார்தர்ன் தாய்லாண்ட் டைகர் NTTன்னு சொல்லுவாங்க. இது இப்போ பார்க்குற எந்த கலருமே வந்து உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கலர் கிடையாது. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கங்காட்டி உங்களுக்கு இந்த கலரில் காட்டுது. ப்ராப்பராக ஒரு 3 பார் வரும், கோல்டன் கலர் ஷேடு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர்லி 6 to 7 inches. இது என்கிட்ட நிறையா இருக்குது, அதெல்லாம் பாண்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக வெளியே எடுத்து காட்டுறேன். இதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான வெரைட்டின்னு போயிட்டிங்கன்னா இந்தோனேஷியன் டைகர்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராப்பர் பார்ஸு, 3 பார்ஸு இங்கே ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவுமே சூப்பர் எக்ஸ்பென்சிவ். இது ஒரு 3000 வந்தால், NTT ஒரு 3000 வந்தால், IT வந்து ஒரு 20,000 பக்கம் வரும். ரொம்பவுமே சூப்பர் எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷஸோட ஸ்பெஷாலிட்டியே இதோட ப்ரே வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி மவுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி பிடிக்குங்க. பல் இதுக்கு மேக்ஸிமம் இருக்காது, அதனால் எந்த ஃபிஷ்ஷையும் போய் அட்டாக் பண்ணாது. ஸோ இந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் வந்து உங்கள் மான்ஸ்டர் டேங்க்கில் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா இதனால மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கும் எந்த தொல்லையும் இல்லை, மற்ற ஃபிஷ்ஷும் இதை எதுவுமே பண்ணாது. இதை வளர்த்தும் போது உங்களுக்கு ஃபீடிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி ஃப்ளஷ்ஷாக தான் போடுற மாதிரி வரும், பெல்லட்ஸ் மேக்ஸிமம் எடுக்காது. அக்ளமேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நமக்கு 20 அரப்பை மாஸ் இருக்குது. இதை வந்து டேங்க்குள்ளே விடுறேன். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்லி செட்டில்டு ஃபிஷ்ஷஸ். நல்லா ஒரு 7 to 8 inches சைஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு.
இதில் வந்து இதெல்லாமே ரெட் கலரேஷன் தாராளமாக வரும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ப்ரான்ஸ் போட்டு வளர்த்தணும். இதுக்காக தான் நிறையா பேர் வந்து இந்த மான்ஸ்டர் ஃபிஷ் ஹாபிலேயே இருக்காங்க. இந்த ஃபிஷ் வந்து எப்படியாச்சும் ஒரு டைமாச்சும் வாங்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபிஷ்ஷு வாங்கினீங்கன்னா நிறையா ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நம்ம சேனல்லே வந்து நான் வந்து ஒரு 3 ஃபீட் அரப்பைமா 6 ஃபீட் அரப்பைமாலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன். ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டேங்க் அட்லீஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங் வளர்த்த முடியும். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷஸை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ரொம்பவுமே கஷ்டம். ஸோ ஃபிஷ்ஷஸ் வாங்கும்போது உங்களுக்காக வாங்குங்க. அதை நாளைக்கு வேறு யாருக்கிட்டாச்சும் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒத்து வராமல் போயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் எடுத்தங்காட்டி லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரெயினில் எடுத்திருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் ஃப்ளைட் சூஸ் பண்ணுறது, அதிக கேஷ் கொடுத்து இது பண்ணுறது. ஃபிஷ்ஷோட குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து 20 பீசஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்பேட்ச் வந்து 4ஆம் நாளையிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம் கஸ்டமர்ஸ்க்கு. இதுதான் எங்களோட 12 ஃபீட் மான்ஸ்டர் டேங்க்கு. இதை பற்றி நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வாங்குங்க. அதாவது அரப்பைமா, அலிகேட்டர் கார், கேட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம். மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் நார்மலாக டேங்க்ஸ்லேயே நீங்கள் வளர்த்திக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ரெட்டைல் கேட் ஃபிஷ் ஒரு 2.5 ஃபீட் பக்கம் இருக்கும். ரொம்பவுமே மேசிவ் சைஸு. அப்புறம் வந்து ஆல்பினோ கேட் ஃபிஷ் ஆர் பிளாட்டினம் கேட் ஃபிஷ். ஸோ இது வந்து ஒரு 20 இன்ச்சஸ் பக்கம் இருக்கும். கோல்டன் கார் வச்சுருக்க 2 ஃபீட் சைஸில் அண்ட் நியர்லி 3 ஃபீட் சைஸில் அலிகேட்டர் கார் இருக்குது. அப்புறம் நம்மளோட ரொம்ப சூப்பர் ரேர் பெருனோ கேட் ஃபிஷ். ஸோ ஒரிஜினல் பெருனோ கேட் ஃபிஷ் இந்தியாவுக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது நம்மளோடது வந்து வந்தே ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த பெருனோ கேட் ஃபிஷ்ஷோட ட்ரூ கலர்லாம் நான் முன்னாடி வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து வாட்டர் செட் ஆகணும்னு சொல்லி உட்டும் ஃபில்டரும் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு நார்மலாக ஒரு நார்மல் ஃபில்டர் தான் போட்டு வச்சுருக்கேன். இனி ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஃபில்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாட்டிக் ஃபிஷ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.